இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஜிபி. ஜிபி நமக்கு தெரியும், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் இல்லையா? இப்போ ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், இன்னொரு நம்பரால மல்டிப்ளை பண்ணிட்டே எழுதிட்டு போகிறோம். சரியா? நம்ம எடுத்துக்கிற ஒரு நம்பர் வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இன்னொரு நம்பர் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர். இந்த ஏவோட இந்த ஆர் என்ன பண்ணிட்டே போனா ஒன்று மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும், அப்படிலாம் என்ன பண்றோம், ஒன்று டிவைட் பண்ணிட்டே போகணும். தட் இஸ் ஒரு ஏ எடுத்துக்கிறேன், இப்போ இந்த ஏவோட ஆர் என்ன பண்ண போறேன், மல்டிப்ளை பண்றேன். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், ஏஆர். இன்னொரு ஆரை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், ஏஆர் ஸ்கொயர். இன்னொரு ஆரை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், ஏஆர் கியூப். அதுக்கு அடுத்தது ஏஆர் பவர் 4. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஜிபி வந்து ஃபார்ம் ஆகும். இது மல்டிப்ளை மட்டும் தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, டிவைடும் பண்ணலாம். அப்போ அதே ஆர்ல என்ன பண்ணலாம், டிவைடும் பண்ணலாம். ஏ பை ஆர், ஏ பை ஆர் ஸ்கொயர். ஒரு ஆர் ஆல்ரெடி, இன்னொரு ஆர் டிவைட் பண்ணும்போது ஏ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதே மாதிரி என்ன இருக்கும், போய்கிட்டே. இங்க இந்த ஏ ஆர் அப்படின்னு ரெண்டு நம்பர் யூஸ் பண்றோம் இல்லையா? இந்த ஏன்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்றத சொல்லணும். என்ன சொல்ல போறோம், ஃபர்ஸ்ட் டேர்ம். ஆர் அப்படின்றது என்னன்னா நீங்க சொல்லாதீங்க, ஓகேவா? காமன் ரேஷியோ. ஆர்ன்றது என்னது, உங்களுக்கு காமன் ரேஷியோ. இந்த காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு T2 divided by என்னதுலாம் T1. Not only T2 by T1, எந்த நம்பர் எடுத்தாலும் சரி, T3 divided by T2, இப்போ T4 divided by T3, அப்படியே போயிட்டே இருக்கும். ஜெனரலா எழுதும்போது Tn divided by Tn minus 1. அப்போ காமன் ரேஷியோ வந்து எந்த ரெண்டு நம்பர் இருக்கும், கன்சிக்யூட்டிவா தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் எடுத்து டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஈக்குவலா இருந்ததுன்னா, அப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா ஜிபில இருக்கு அப்படின்னு. இப்போ ஜிபில இருந்தா இதனுடைய ஜெனரல் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவா. அதாவது நம்ம எப்பவுமே எதுல ஸ்டார்ட் பண்ணோம்னா ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப். இதை T1 எழுதுவோம், இதை T2 எழுதுவோம், இதை T3 எழுதுவோம், இது T4 எழுதுவோம், இது வந்து T5. நல்லா நினைச்சுக்கோங்க, இந்த T1, T2, T3, T4, T5ல எந்த மாற்றமும் என்ன மாற்றம் இல்லை அப்படின்னு பார்த்தா ஏல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா ஆறுல மாற்றம் இருக்கு பாருங்க, 1 தான் இங்க காணவே காணும். அதாவது r பவர் 0. T2 அப்படின்னு சொன்னா r பவர் 1. இப்போ T3 எடுத்துனா r ஸ்கொயர். T4 அப்படின்னு சொன்னா r கியூப். T5 அப்படின்னு சொன்னா 4. இந்த 4 எப்படி எழுதலாம், 5 மைனஸ் 1 எழுதலாமா? ஐ மீன் இந்த 4 5 மைனஸ் 1 எழுதும்போது T5 அப்படின்றது என்ன ஆயிடுச்சுன்னா a பவர் 5 மைனஸ் 1 அப்படி ஆயிடும். இந்த 4 இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த 3 எப்படி எழுதலாம், 4 மைனஸ் 1. அப்ப இங்க 4னா இங்க என்ன ஆயிடுச்சு, 4 மைனஸ் 1. அப்படியே போச்சுன்னா இந்த ஜெனரல் டேர்ம்ல ஏ வரும், ஆரும் வரும், ஆனா பவர்ல என்ன ஆயிடும், n மைனஸ் 1 வரும். என்ன வரும், a இன்ட்டு r டு த பவர் ஆஃப் n மைனஸ் 1. அப்ப இந்த ஜெனரல் டேர்ம் Tn இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1. இது a என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம். rன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க காமன் ரேஷியோ. இந்த காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம், T2 டிவைடட் பை T1 அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன சம்ம நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.7ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, which of the following sequences are in GP. இதுல எது வந்து ஜிபில இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3, 9, 27, 81 எப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா 4, 44, 444. 444, 4444 எப்படி லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது ஜிபில இருக்கு, எது ஜிபில இல்ல அப்படின்னு பார்ப்போம். நம்ம முன்ன சொன்னதுதான், ஜிபில இருக்கும் அப்படின்னு சொன்னா ரெண்டு டேர்ம் வரும் முக்கியமா. ஒன்னு ஃபர்ஸ்ட் டேர்ம், இன்னொன்னு காமன் ரேஷியோ அப்படின்னு எடுக்கும். இந்த காமன் ரேஷியோ வந்து T2 by T1, T3 by T2, T4 by T3 இது எடுக்கும்போது எல்லாமே ஈக்குவலா இருந்தா அது ஜிபில இருக்குன்னு அர்த்தம். அப்படி உங்களால கொண்டு ஈக்குவலா காமிக்க முடியல அப்படின்னு சொன்னா அது ஜிபில இல்ல அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். சரி, இப்போ இதுல T1 அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் T1 என்னது 3, அதான் நம்ம என்ன எடுத்துக்கலாம், A அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ T2 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 9, இப்போ T3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 27, T4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 84. ஸோ ஃபோர்த் டேர்ம் வந்து 84. இப்போ R கண்டுபிடிக்கிறீங்க, R எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா T2 டிவைட் பை என்னதுலாம் T1. R என்னது, T2 டிவைட் பை T1. இப்போ T2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9. இப்போ 9 டிவைட் பை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3. இப்போ T2 என்ன ஆயிடுச்சு 9,
இப்போ 9/3. இப்போ கேன்சல் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3. அதுக்கடுத்தது இன்னொரு ஆர் எடுக்கிறீங்க அப்படின்னா T3 டிவைட் பண்ணி எழுதலாம் T2. இப்போ T3 எவ்வளவு 27, T2 எவ்வளவு 9. இப்போ இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3. அப்போ இங்கே 3 இங்கே 3 வந்துச்சா. ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் ஃபார்ம் அண்ட் GP. ஸோ இங்க காமன் ரேஷியோ ஆர் சேம். It is formed, therefore the sequence it's formed and என்ன சொல்லலாம் form a GP. இதை உருவாக்கும், ஒரு GP உருவாக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா A வந்து என்ன ஆயிடுச்சு 4, அதாவது T1 is equal to 4, T2 is equal to என்ன ஆயிடுச்சுன்னா 44, T3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 444, T4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 4444 அப்படின்னு வந்துடும். இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க, R T2 divided by T1 போடுறீங்க. அப்போ 44 divided by 4 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 டைம்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா T3 divided by T2 எடுக்கும்போது 444 divided by என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 44. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட் சம்திங் வந்து நிற்கும். அதாவது 10 பாயிண்ட், ஏன்னா டிவைட் பண்ண முடியாது இல்லையா. 444 நீங்க 44 டிவைட் பண்ணீங்கன்னா 10 டைம்ஸ் வரும். இப்போ 440. ஸோ பேலன்ஸ் வந்து 4 பாயிண்ட் வைக்கிறீங்க 0, டிவைட் பண்ண முடியாது. அகெயின் ஒரு 0 வைப்பீங்க, இங்க ஒரு 0 வரும். அப்படியே போகும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெசிமலில் கிடைச்சிடும். சரியா, 10.0. இப்போ 44ங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8 டைம்ஸ் போட்டுக்கோங்க. சரியா, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 10.08, இங்க 11. இப்போ இந்த காமன் ரேஷியோ என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது. ஹியர் காமன் ரேஷியோ வேல்யூ இஸ் டிஃபரண்ட். ஆமாவா இல்லையா, ரெண்டு வெவ்வேறு வந்து இருக்கு இல்லையா. ஸோ therefore it is not a GP. இது என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா GP கிடையாது. அப்ப GP இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா காமன் ரேஷியோ என்னவா இருக்கணும், சேமா இருக்கணும். சரியா, காமன் ரேஷியோ சேமா இல்ல அப்படின்னு சொன்னா இது நம்ம GP இல்லைன்னு சொல்லிடலாம். எக்ஸசைஸ் 2.7ல ரைட் த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த GP அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ரைட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் GP அப்படின்னா GP என்ன டேர்ம்ஸ் இருக்கு, ஜெனரல் ஃபார்ம் என்ன, AR ஸ்கொயர், AR கியூப் எக்ஸெட்ரா. இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா GP அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம T1 எடுத்துக்கலாம். T1 எடுத்துக்கலாம் அப்படின்னா 6, T2 அப்படின்னு சொன்னா AR என்னது 6 into 3, 6 3s are 18. இப்போ T3 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா AR ஸ்கொயர். அப்போ 6 into என்னதுலன்னா 3 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர்னா 9. இப்போ 6 9s எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54. இப்போ நம்மளுக்கு 3 டேர்ம்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கிறதுனால இந்த 3 டேர்ம்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், 6 18 54. அப்போ therefore the GPR 6 18 54 etc. இப்போ இதுல செகண்ட் क्वेश्चन நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. A எவ்வளவு அப்படின்னு சொன்னா √2, R வந்து என்ன அப்படின்னு சொன்னா அதுவும் நம்மளுக்கு என்னதான் √2 தான். இப்போ T1 அப்படின்னு சொன்னா A வந்து என்ன ஆயிடுச்சு √2. இப்போ T2 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா AR அப்படின்னா √2 into √2. இப்போ √2 into √2 அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் என்ன வரும் உங்களுக்கு 2. நெக்ஸ்ட் T3 அப்படின்னு சொன்னா A into R ஸ்கொயர். A வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா √2, R க்கு என்ன வேல்யூ √2 the whole square. அப்ப இது √2 இது ரைட் அப்படின்னு சொன்னா 2. சோ அப்ப 2 into என்னலாம் √2. அப்ப GP therefore the GP are 2 √2 first term √2, second term 2, third term 2 √2 and etc. next third question பாருங்க. A வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க 1000, R வந்து என்ன சொல்லிட்டாங்க 2/5. இப்போ T1 னா A, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 1000. பட் T2 அப்படின்னு சொன்னா A into R, அப்ப 1000 into 2/5. இந்த 5ஐயும் இந்த 1000ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இங்க 10 மட்டும் எடுத்துக்கோங்க. 2 5s are 10. அப்ப என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு 200. அப்ப 200 into 2 எவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 400. நெக்ஸ்ட் T3 னா AR ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கணுன்றதுக்காக நான் எழுதுறேன் பாருங்க. இது 1000, இந்த R ஸ்கொயர் என்ன எழுதுறேன்னா 2/5 into 2/5 ரெண்டு பண்ண எழுதிக்கும். இப்போ இந்த 5ஐயும் மறுபடியும் இந்த 1000 இது பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 200.
மறுபடியும் இந்த 5ஐயும் இந்த 200 இது பண்ணீங்கன்னா 40. இப்போ 2 2s are 4, 4 4s are 16. அப்போ 160. ஏன்னா இங்க 0 இருக்கு இல்லையா, அதனால 160. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1000, செகண்ட் டேர்ம் 400, தேர்ட் டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா 160. therefore the GPR அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000, 400, 160. அதே மாதிரி என்ன இருக்கும், டிகிரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஜிபி. Question number 3 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. in GP 729 first term, 243 second term, 81 third term அப்படி இருக்கும்போது find T7 nth term கேக்குறாங்க. 7th term என்ன? அப்ப நம்ம nth termக்கான ஃபார்முலா வந்து நம்ம உபயோகப்படுத்தணும். இப்போ a எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 729, அதான் first term. next r கண்டுபிடிக்கணும். r என்ன? T2 divided by T1. அப்ப T2 என்னங்க? 243 divided by T1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 729. இப்போ இது எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 டேபிள், ஐ மீன் 243 கேன்சல் ஆகும். எப்படின்னா 243 into 3 போடுங்க. 3 3s are 9, 3 4s are 12 to 2, balance 1, 3 2s are 6, 6 plus 1 7. அதனால இது 1 டைம் கேன்சல் பண்ணா இது 3 டைம்ஸ். 1 times 243, 3 times 243 வந்து 729. அப்ப r ஓட வேல்யூ எனக்கு என்ன ஆயிடுச்சு 1/3 அப்படின்னு. இப்போ nth டேர்முக்கான ஃபார்முலா, nth டேர்ம் ஆஃப் a GP அப்படின்னு பாத்தீங்கன்னா Tn is equal to a into r to the power of n minus 1. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா T7, சரியா? அப்ப T7 is equal to a ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 729, r அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3 the whole power 7 minus 1. இப்போ இந்த 729 நம்ம எப்படி எழுதலாம்? 729 நம்ம 3 டேபிளால எல்டிவிஷன் மெத்தட்ல போட்டோம்னு வெச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 243, மறுபடியும் 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 81, 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 27, 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 9, 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3, 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1. இப்போ 1 2 3 4 5 6, இத 3 to the power of 6 ன்னு எழுதலாம். நீங்க 1 divided by 3, 7 minus 1, அதுவும் நம்ம எழுதலாம் 6. அப்ப இங்க 3 power 6 into 1/3 power 6, 3 power 6, 3 power 6 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப 1. அப்ப 7th term என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find x. இப்ப x plus 6, x plus 12, x plus 15 are consecutive terms. மூணு தொடர்ச்சியா இருக்கக்கூடிய உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா GP என்னன்னு கேக்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னா a, b, c are in GP. a, b, c GP ல இருந்தா எப்படின்னா அதனுடைய காமன் ரேஷியோ என்னன்னு பார்த்தோம், சேம் பார்த்தோம். காமன் ரேஷியோ எப்படி எடுப்போம்? r is equal to T2 by T1, அதாவது b by a is equal to c by b, T3 by T2. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும்னா b square is equal to ac. அப்ப செகண்ட் டேர்மோட ஸ்கொயர் வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டேர்முக்கு ஈக்குவல். அப்ப இது வந்து T1, இது வந்து T2, இல்லைன்னா என்ன எடுத்துக்கலாம், இது A, இது B, இது என்ன எடுத்துக்கலாம் C. அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னா சொல்யூஷன் x plus 6, x plus 12, x plus 15 are in GP அப்படி இருந்ததுன்னா x plus 12 the whole square which is equal to x plus 6 into x plus 15. இப்போ இது a plus b the whole square ஃபார்முலாக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். a plus b whole square ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர்ன்ற மாதிரி x ஸ்கொயர் plus b ஸ்கொயர்னா 12 ஸ்கொயர் plus 2 into x into 12. இது ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. x into x அப்படின்னா x ஸ்கொயர், x into 15 னா 15x, இங்க 6 into x னா plus 6x, இங்க 6 into 15 அப்படின்னா 90. அப்ப இந்த x ஸ்கொயர் இந்த x ஸ்கொயர் உங்களுக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். 12 ஸ்கொயர் அப்படின்னா 144, இங்க 2 into 12 அப்படின்னா 24x, இங்க 15 plus 6 அப்படின்னு சொன்னா 21x plus என்ன ஆயிடும்னா 90. இப்ப நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க, இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுங்க, x எல்லாம் ஒரு சைடு. இப்ப 24x minus 21x is equal to plus 90. இந்த 144 அங்க வச்சுனா minus 144. 24ல 21 போச்சுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3x. இப்ப 90 smallest number, 144 biggest number. So இது நம்ம 144ல இருந்து 90 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்?
54. ஆனால் -54 ஏன்னா நம்மளுக்கு பிக்கஸ்ட் நம்பர் 144. இப்போ 3x is equal to -54. அப்போ x is equal to என்னன்னா -54 divided by என்ன 3. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா -18 டைம்ஸ். அப்போ நம்மளுக்கு தேவையான x ஓட வேல்யூ -18.